கணவன் மனைவியும் அவங்க ஒரு 2 பேரு ஒரு கப்புள்ஸ். அவங்க 2 பேரும் ஒரு பழைய பொருட்கள் இருக்கிற கண்காட்சி க்காக வைத்திருப்பாங்க. எந்த இடத்துலனாலும் கொண்டு போய் அழகுக்கு வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பழமையான பொருட்கள் உள்ள கடைக்கு அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க ஏதாட்டும் ஒரு மிக்க ஒரு பொருட்கள் ஏதாட்டும் இருந்துச்சுன்னா அதை ஆசைப்பட்டு அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அது பழைய பொருட்கள்னாலும் ரொம்ப அது இப்போ உள்ள காலத்துல கிடைக்காத பொருட்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதை தேடி தேடி பார்த்து அவங்க வாங்குவாங்க. அப்படித்தான் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஊருக்கு ஒரு ஒரு கடையை பார்க்குறாங்க. அந்த கடைக்குள்ள நல்ல நல்ல பொருட்களாக இருக்கிறதே நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. போன உடனே அங்க ஒரு கப்பு வந்து அந்த கடையில மேல வச்சிருந்துருக்காங்க செல்ஃப்ல. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு 2 பேருக்குமே அந்த கப்பை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது அந்த கப்பை பார்க்கும்போதே அவ்வளவு அழகாகவும் வண்ணங்கள் பூசப்பட்டு அந்த பெயிண்டிங் அடிச்சு பல ஒரு ஷைனிங்கா அந்த கப்பு இருந்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த கப்பு என்ன விலைன்னு கேட்டு அது அந்த விலை அதிகமானதாக இருந்தாலும் கூட இவங்க 2 பேரும் அந்த கப்பை வாங்கணும் என்று போட்டி போட்டு அந்த கப்பை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பணம் கொடுத்து அந்த கப்பை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வச்சுட்டாங்க. அது என்னமோ தெரியல, அந்த அந்த அம்மாவுக்கு அந்த கப்பை பார்க்கும்போது ஒரு இணைப்புரியாத ஒரு சமாதானம். அந்த கப்பை பார்த்து கொண்டே இருக்கும்போது அவங்க மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. காலையில எந்திரிச்சு அந்த கப்பை கண்ணில் முழிப்பாங்களாம். அந்த கப்பு இருக்கிற அந்த அலமாரி மேல அவங்க வீட்டுல வச்சிருக்கிற அந்த பழைய பொருட்களை வச்சிருக்கிற பாதுகாக்கிற அந்த இதுல அந்த கிளாஸ்க்குள்ள அந்த கண்ணாடிக்குள்ள வச்சிருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அதை பார்க்கும்போதே அவ்வளவு அழகாகவும் அது அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்படி சில பேர் இருப்பாங்க சில பொருட்கள் மேல ரொம்ப தீராத ஒரு ஆசையும் அது மேல ஒரு பற்றுதலாக இருக்கும். அதே மாதிரி அவங்க அது மேல ரொம்ப ஒரு பற்றுதலாக ஆசையாக இருந்தாங்க. ஒரு நாள் அப்படியே காலையில எழும்பி அந்த அம்மா அந்த கப்பை பார்க்கும்போது அந்த கப்பு ஏதோ தன்னிடத்துல பேசுற மாதிரியே அவங்க உணர்றாங்க. அப்போ கிட்ட போய் பார்க்கும் போகும்போது அந்த கப்பு அந்த 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 அம்மாட்ட பேச ஆரம்பிச்சுச்சான். நீங்க இப்போ என்னை அதிகமான விலை கொடுத்து நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல என்னை ரொம்ப கனத்தோடு நீங்க இந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க. ஆனாலும் நான் இதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அது பேச ஆரம்பிச்சுச்சான். அப்போ அது வரைக்கும் நின்றுகிட்டு இருந்த அந்த அம்மா அது பக்கத்துல போய் உட்கார்ந்து அதோடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சாங்களாம். அப்போ அது சொன்னிச்சான், நான் மற்றவங்களால மிதிக்கப்பட்டு மற்றவங்களால நான் வந்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாம அவங்க நடக்கிற பாதையில மண்ணாக நான் கிடந்தேன்னா அந்த மண்ணை நான் இப்படியே என் வாழ்க்கை போயிரும், இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்கும் என்று நான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனாலும் ஒரு மனிதன் வந்தான், எல்லா மண்ணோட என்னையும் சேர்த்து அள்ளி கொண்டு போனான். அப்ப நான் நினைச்சேன், எங்கேயோ கொண்டு போகிறான், இதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனாலும் என்னை கொண்டு போய் அவனுடைய இடத்துக்கு கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு சட்டி குண்டால போட்டு என்னை அதுக்குள்ள போட்டு தண்ணியை ஊத்தி பிணைய ஆரம்பிச்சான். ஆனால் நான் சொன்னேன், ரொம்ப என்னையால வலி தாங்க முடியல, என்னைய வந்து நீ அதை வச்சு நீ செய்யாத, உன் கையை வச்சு என்னைய ரொம்ப காயப்படுத்துற, என்னை விட்டுருன்னு நான் கதறினேன். ஆனாலும் அவன் கேட்கல. மறுநாள் என்னை எடுத்து ஒரு ஷேப்பா ஒரு நல்ல ஒரு வடிவமா கொண்டு வந்து ஒரு தீ எரியிற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு என்னை அப்படி வாட்ட ஆரம்பிச்சான். என்னால அக்கினி தாங்க முடியலையே, என்னை விட்டு ரொம்ப கதறினேன், வலி தாங்க முடியாம ரொம்ப கண்ணீர் வடித்தேன். ஆனாலும் அவன் நான் சொல்ற அந்த வார்த்தையை கூக்குறதுல அவன் கேட்கல. அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து மறுநாள் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து எனக்கு வேண்டாத அந்த பாகத்தை அழகை கெடுக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த பாகத்தை அந்த செல்லுகளை அதை எல்லாவற்றையும் உடைக்க ஆரம்பிச்சான். இன்னும் என்னைய வேதனைப்படுத்துறியே, என்னை கஷ்டப்படுத்துறியே என்று நான் கதறினேன். ஆனாலும் அவன் என்னுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. 2வது கொண்டு போய் குளிர்ச்சியான ஒரு -டிகிரி உள்ள ஒரு மிஷின்ல கொண்டு வச்சான். ஐயோ, என்னால குளிர் தாங்க முடியல, நான் சாக போறேன் என்று கதறினேன். அப்பவும் என் பேச்சை கேட்கல. மறுநாள் கொண்டு போய்
ஒரு மிஷின்ல தண்ணி வாஷ் பண்ற மிஷின்ல கொண்டு அந்த பொருள் வாஷ் பண்ற மிஷின்ல கொண்டு என்னை வைத்தான். அதுல என்னை ரொம்ப போட்டு அந்த தண்ணி போட்டு அலக்கடிச்சு என்னை கழுவுனுச்சு. நான் ஏற்கனவே மண்ணாக இருந்தனே, நான் அழுக்காக இருந்தனே, அப்படியே இருந்திருப்பேனே. இப்ப என்னை சுத்தம் பண்றேன்ற பேர்ல என்னை நீங்க வேதனைப்படுத்துறீங்க, என்னை என்னை குத்தி என்னை என்னை துக்கப்படுத்துறீங்க, என்னை விட்டுருங்க என்று கதறினேன். ஆனாலும் அவன் கேட்கல. திரும்ப அதுல இருந்து எடுத்து ஒரு வண்ண பூசி பெயிண்ட் அடிச்சு துணியை வச்சு தொடச்சி என்னை அழகாக ஒரு டவலை வச்சு தொடச்சி என்னை ஒரு பெரிய இடத்துல கொண்டு ஒரு உயரமான இடத்துல கொண்டு வச்சான். ஆனா அங்க வந்த 2 பேரு என்னுடைய அழகை பார்த்து என்னை கொண்டு போய் மியூசியத்துல கண்காட்சியில கொண்டுலாம் வச்சாங்க. அங்க எனக்கு பெரிய மரியாதையும் பெரிய புகழ்ச்சியும் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு நாள் என்னை வளைந்த ஒரு குயவன் அவன் என் பக்கத்துல வந்தான். நீ எவ்வளவோ கத்துன, எவ்வளவோ நீ கூக்குரலிட்ட, இருந்தாலும் நான் அதெல்லாம் கேட்காம இருந்ததற்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீ வரணும்னு சொல்லிதான் நான் வளைந்து உருவாக்குனேன் என்று அவன் சொன்னான். இத பாருங்க, நம்ம ஆண்டவருடைய கரத்துல எப்படி இருக்கிறோம். எரேமியா 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், களிமண் குயவன் கையில் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கீங்கன்னு என்று ஆண்டவர் சொல்கிறார். சில நேரங்களில் மனிதர்கள் நம்ம உடைப்பாங்க, சில மனிதர்கள் நம்மளை விட்டு போவாங்க, சில காரியம் நம்மளை விட்டு கை கூடாம போகும். அதனால நம்ம துக்கப்பட்டு என்ன ஆண்டவரே என்னை விட்டு எல்லாமே போகிறதே என்று நீங்க நினைச்சிங்காதீங்க. கர்த்தர் அதை உங்கள் நன்மைக்காக வைத்திருப்பார். சில நேரங்கள் மனிதர்கள் உடைக்கிறதுக்கு அவரே அனுமதிப்பார். ஏன்னா உங்களை பொன்னாக புடமிட்டு உங்களை ஒரு நல்ல புரோஜனமான ஒரு இடத்துல கொண்டு அவர் வைக்கிறதற்காக. 119ஆம் சங்கீதத்துல 73ஆவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இப்படியாக நம்மளை பார்த்து சொல்கிறார், என்னுடைய கரத்தினால் உன்னை உண்டாக்கி உன்னை உருவாக்குனேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சில மனிதர்களால் காயப்பட்டு உடைக்கப்பட்டு இதற்கு பிறகு என் நிலைமை அவ்வளவுதானா, இதுக்கு பிறகு என்னால என்ன செய்ய முடியும், நான் இப்படி ஒரு தள்ளப்பட்ட கல்லாக நான் கிடக்கிறேனே, நான் யாருக்கும் உதவாம இப்படி ஆயிட்டேனே என்று நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒன்று நடக்காது. உங்களை உடைக்காது. உங்களை ஒரு களிமண்ணை போல வளைந்து உங்களை உருவாக்குறாருன்னா உங்களை நல்ல ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக அநேக பேர் மதிக்கத்தக்க, அநேக பேர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க உங்க வாழ்க்கையை அவர் மாற்ற போறார் என்று நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.